வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி அண்ட் NLP வித் ஜானகி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை ரொம்ப ஆழமான கருத்தை நமக்கு சொல்லக்கூடியது, அதனால கவனமாக கேளுங்க. ஒரு நாள் லார்ட் கிருஷ்ணா அவருடைய அரண்மனையில் ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு அவ்வளோ கிராண்டாக இருக்கார். அப்போ அங்கிருந்த ஒரு குருமார் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கே கிளம்புறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் துரியோதனனை பார்க்க போகிறேன். துரியோதனன் என்னுடைய வெளி தோற்றத்தை தான் பார்ப்பானே தவிர என்னுடைய உள்ளே இருக்கிற அந்த தோற்றம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த குருமார் சொல்கிறாரு, இல்லை, நீங்கள் துரியோதனை பார்க்க போகக்கூடாது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கே கடவுள், அதனால துரியோதனன் தான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லார்ட் கிருஷ்ணா சொல்கிறாரு, ரொம்ப அமைதியான ஒரு ஸ்மைல் அவர்கிட்ட இருக்கு. அப்போ அவர் இதை சொல்கிறார், டார்க்னஸ் டஸ் நாட் கோ டு லைட், லைட் மஸ்ட் கோ டு டார்க்னஸ் அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு ஆழமான கருத்து என்ன? டார்க்னஸ் எப்பவுமே வெளிச்சத்தை தேடி போகாது. அப்போ எது வெளிச்சம்? வெளிச்சம் இருக்கிற இடத்துல டார்க்னஸ் இருக்காது. எது வெளிச்சம்? நம்மளுடைய உள் ஒளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நம்மளோட உள் ஒளி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆராவை இங்கே குறிக்கும். ஆரா அப்படிங்கிறது எனர்ஜி ஃபீல்டு. நம்மளுடைய ஆராவை என்றைக்குமே பவர்ஃபுல்லாக வச்சுக்கணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்போ நமக்கு எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் ரொம்ப குவிக்காக நடக்கிறதுக்கான சாத்தியம் இங்கே இருக்குது. சரி, இப்போது உங்களோட பவர்ஃபுல் ஆராவை எப்படி உங்ககிட்டயே தக்க வைக்கலாம்ங்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எழுதுகிற பழக்கம் நமக்கு இருக்குங்கும்போது இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிற ஒரு மெத்தட். எவ்ரி டே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எழுதலாம், இல்லை 2 விஷயத்துக்காக எழுதலாம். உங்களோட ஹெல்த் சம்மந்தமானது, உங்களோட ஃபேமிலி, மணி ரிலேட்டட், ஸோ எது, கெரியர், ஜாப், பிஸ்னஸ், எது வேணாலும் நீங்கள் எழுதலாம். இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, இது நீங்கள் ப்ரெசண்ட்டில் எழுதணும், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். இப்போது நீங்கள் எழுதி, அதாவது ஐ ஆம் அ மணி மேக்னெட் உதாரணமாக நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதோடு ஸ்டாப் பண்ணாமல் ஏன் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் அங்கே அந்த இடத்துல கேளுங்க. why I am a money magnet. இந்த why அப்படிங்கிற கொஷின் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண வைக்கிறது ஒரு மெத்தட். why I am a money magnet? Because I value money happily and I am grateful for the universe. ஸோ உங்களோட எமோஷன்ஸ் இங்கே கொண்டு வரணும். ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபைடு, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு உங்களோட எமோஷன்ஸும் அங்கே கொண்டு வாங்க. அதே சமயம் இந்த ஒவ்வொரு வாக்கியம் முடிக்கும் போது ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் அது அங்கே சொல்கிறோம். ஸோ இது எவ்ரிடே அஃபர்மேஷன் மாதிரியும் நீங்கள் சொல்லலாம். இது நீங்கள் சொல்லிட்டு எழுத செய்யணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஒன்று எழுதும்போது ஹெல்த்துக்காக ஒன்று எழுதுறீங்க, அடுத்தது மணிக்காக எழுதுறீங்க, அதே மாதிரி அடுத்த நாள் ஹெல்த்துக்காக எழுதலாம், உங்களோட கோல், கரியர் கோல்காகவும் எழுதலாம். இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த வைங்கிற கொஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஆன்சரும் எழுதணும். ஐ ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஹெல்த் அப்படின்னு எழுதுறீங்க. வை, ஏன், பிகாஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணமும் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் தேங்க்யூ ஸ்டேட்மெண்ட்டும் எழுதுறீங்க. இப்படி நீங்கள் எழுதிட்டு அந்த பேப்பரில், நீங்கள் எழுதுகிற பேப்பர் அல்லது நோட் புக்கில் யூ ஆட் சம் கலர்ஸ். கலர் பெனில் எழுதுங்க. ப்ளூ, பிங்க், க்ரீன், கிளிட்டர் பென்சில் எழுதலாம். எழுதிட்டு யூ கேன் ஆல்சோ ட்ரா சம் இமேஜ், லைக் எமோஜிஸ், சின்ன சின்ன இமேஜஸாக நீங்கள் அந்த இடத்துல ட்ரா பண்ணலாம். ஸோ யூ ஆர் கனெக்டிங் யுவர் எமோஷன்ஸ் வைல் ரைட்டிங். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் ப்ளஸ் கிராட்டிடியூட் அங்கே நீங்கள் எழுதுறீங்க. ஸோ இப்படி தான் உங்களுடைய ஆராவை நீங்கள் பாசிட்டிவாகவே தினமுமே வைக்க முடியும். ஸோ இந்த பவர்ஃபுல்லாக இந்த தினமுமே இப்படி எழுதும்போது உங்களை ஆரா ரொம்ப பவர்ஃபுல்லாக என்லைட்டடாக ஆகும். ஸோ யூ பிகம் ஸோ பிரைட் அண்ட் எங்கே நீங்கள் போனாலும் சரி யூ கேன் ஸ்ப்ரெட் தட் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ யூ பிகம் த லைட். ஸோ டாக்டர்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் போனாலுமே அங்கே யூ ஸ்ப்ரெட் தட் லைட். லைட் நீங்கள் நான் சொல்கிறது யூ ஸ்ப்ரெட் தட் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ உங்கள் கூட இருக்கிற அத்தனை பேருமே அந்த இடத்துல தே வில் ஃபீல் த பாசிட்டிவிட்டி.
அங்கே இருக்கிற என்வாயன்மெண்ட்டே உங்களால் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும். ஸோ இது வந்து டெய்லி ப்ராக்டிஸ். அந்த பயங்கர கேள்வி கேட்டு எழுதும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங். ஏன் நான் ஹாப்பியாக இருக்கேன், ஏன் நான் வந்து மணி மேக்னெட்டாக இருக்கேன், ஏன் என்னுடைய ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இங்கே தான் உங்களுடைய ஆரா வந்து இட் வில் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் அவுட். ஸோ யூ பி த லைட். உங்களோட ஆராவை நீங்கள் அதிகம் பண்ணணும்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிற ஒரு மெத்தட். இது நீங்கள் எவ்ரிடே ஒரு 2 கோலுக்காக எழுதுங்க, தாராளமாக போதும். ஸோ இது ரெகுலர் ப்ராக்டிஸாகவே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜேர்னலில் யூ சி ஸோ கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களோட லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறும். ஸோ யூ ஹாவ் டு பி ஆல்வேஸ் த லைட் வேரெவர் யூ கோ. அதுக்கு இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டோரியில் நாம் சொன்ன மாதிரி அந்த ஆபரணங்கள் எல்லாம் அந்த லார்ட் கிருஷ்ணா போட்டுட்டு இருக்கிறது இன் ஆர்டர் டு ப்ளீஸ் அதர்ஸ், அந்த துரியோதனனை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக. இங்கே நமக்கான ஆபரணம் என்ன, நம்மளுடைய பாசிட்டிவ் ஆரா. ஸோ அது கூட நாம் போகும்போது, அந்த பாசிட்டிவ் ஆரா கூட நாம் வெளியில் போகும்போது we spread that positive energy. ஸோ we become the light அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ how to have a very positive powerful ஆராங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இது. இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கான என்னென்ன மாற்றங்கள் உங்களோட தாட் ப்ராசஸில் வருதுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.